ஒரு சயின்டிஸ்ட் அவருக்கு அவரே பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணிட்டது உங்களுக்கு தெரியுமா? 1980s வரைக்கும் ஸ்டொமக் அல்சர் அண்ட் கேஸ்ட்ரிக் லாங் ஃபாஸ்டிங் எக்ஸஸ் ஸ்டொமக் ஆசிட் ஸ்ட்ரெஸ் அதனால தான் வருதுன்னு டாக்டர்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டா ஆன்டி ஆசிட்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அண்ட் டயட் சேஞ்சஸ் இதெல்லாம் தான் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. பட் ஃபுல்லா கியூர் ஆகல. அப்போதான் டாக்டர் ராபின் வார்னர் அண்ட் டாக்டர் பேரி மார்ஷல் 2 பேரும் ஒரு வைரஸ் ஸ்டொமக் ஆசிட்ல கூட வாழும்னு சொன்னாங்க. யாருமே நம்பல. அஃப்கோர்ஸ் ஆசிட்ல உயிர் வாழும்னு சொன்னா யார் நம்புவா? அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ண பேரி அவர் கண்டுபிடிச்ச பாக்டீரியாவை குடிச்சிட்டாரு. 1 வீக்குள்ள அவருக்கு அசிடிட்டி, ஸ்டொமக் பர்னிங் அண்ட் அதர் அல்சர் சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு. அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவருக்கு அல்சர் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. உடனே அவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து அவர் குடிச்ச வைரஸ்க்கான கியூர் ஆயிட்டாரு. ஸோ அல்சர் வர்றதுக்கான ரீசன் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றதும் ஸ்ட்ரெஸ்ஸும் காரணம் இல்லை. அதுக்கான ரியல் ரீசன் பாக்டீரியா தான். அப்போ நான் சாப்பிடாம இருந்தால் அல்சர் வராதான்னு கேட்டிங்கன்னா வராது. பட் எம்டி ஸ்டொமக், அசிடிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் அல்சரை இன்க்ரீஸ் பண்ணும். அல்சர் கிரியேட் பண்ணுற பாக்டீரியா மோஸ்ட்லி எல்லாரும் பாடிக்குள்ளேயும் இருக்கும். அது அப்பப்போ சின்ன சின்ன டேமேஜ் ஸ்டொமக்கு பண்ணும். பட் அது மோஸ்ட்லி கியூர் ஆயிரும். நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதுனால, இல்லைனா ரொம்ப காரமாக சாப்பிட்றதுனால, அப்படியும் இல்லைனா லேட் நைட்டில் சாப்பிட்றதுனால இதெல்லாம் சின்ன டேமேஜை பெருசாக்கிடும். ஸோ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க.